வேதாகமத்தை நிரூபிக்கும் கிரேக்க சாம்ராஜ்யம். கிரேக்க சாம்ராஜ்யம் இந்த உலகத்தை ஆளுகை செய்த சாம்ராஜ்யங்களுள் மிக முக்கியமான சாம்ராஜ்யமாகும். கிரேக்க சாம்ராஜ்யம் எந்த சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி இந்த உலகத்தை கைப்பற்றியது? கிரேக்க சாம்ராஜ்யம் எவ்வளவு வேகமாக இந்த உலகத்தை கைப்பற்றியது? கிரேக்க சாம்ராஜ்யம் எத்தனை வருடம் இந்த உலகத்தை ஆட்சி செய்தது? கிரேக்க சாம்ராஜ்யத்தை பற்றி வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியதா? வேதாகமம் நம்பத்தகுந்த புத்தகம்தானா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் பரிசுத்த வேதாகமத்தில் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒளிந்து கிடக்கிறது. அதை பற்றி நாம் காண்போம். தானியேல் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு கனவு கண்டார். அதில் 4 கொடிய மிருகங்கள் அவருக்கு தரிசனத்தில் காட்டப்பட்டது. அந்த கொடிய மிருகங்களில் முதலாவதாக வந்த மிருகம் சிங்கம், இரண்டாவதாக வந்த மிருகம் கரடி, மூன்றாவதாக வந்த மிருகம் சிவிங்கி, நான்காவதாக வந்த மிருகம் கெடியும் பயங்கரமான மிருகம். இந்த தரிசனத்தை அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது சொப்பனத்தில் கண்டார். இதில் சிங்கம் என்பது நேபுகாத்நேச்சார் ஆட்சி செய்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. இரண்டாவதாக வந்த கரடி பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி எழுந்த மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. மூன்றாவதாக வந்த சிவிங்கி எந்த சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது? இந்த சிவிங்கிக்கும் கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் காணப்போகிறோம். அதற்கு முன்பதாக சிவிங்கியை பற்றின தீர்க்க தரிசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. அதன் பின்பு சிவிங்கியைப் போலிருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 3 மற்றும் 6ஆம் வாக்கியங்கள். இந்த வசனத்தின்படி சிவிங்கியை குறித்ததான 3 முக்கியமான காரியங்களை புரிந்து கொள்ளப் போகிறோம். சிவிங்கி என்பது எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது? சிவிங்கியின் 4 சட்டைகள் எதை குறிக்கிறது? சிவிங்கியின் 4 தலைகள் எதை குறிக்கிறது? இந்த கேள்விக்கான பதிலுக்காக காத்திருப்போம். முதலாவது, சிவிங்கி என்பது எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது? சிங்கம் என்பது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. கரடி என்பது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வீழ்த்திய மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது என்பதை சரித்திரத்தின் அடிப்படையிலும் வேதாகமத்தின் அடிப்படையிலும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படியென்றால் சிவிங்கி என்பது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்திய கிரேக்க சாம்ராஜ்யத்தை தான் குறிக்கிறது என்பதை சரித்திரத்தின் அடிப்படையிலும் வேதாகமத்தின் அடிப்படையிலும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கிரேக்க சாம்ராஜ்யம் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தின சரித்திர பின்னணியை சுருக்கமாக கூறுகிறேன். கிமு 331 அர்பல்லா போர் நடந்தது. அந்த யுத்தத்தில் கிரேக்க சாம்ராஜ்யத்தில் 40,000 காலாட்படை வீரர்களும் 7,000 குதிரைப்படை வீரர்களும் கொண்ட ஒரு சிறிய கூட்டம் மட்டும்தான் மாவீரன் அலெக்சாண்டருடன் இருந்தார்கள். ஆனால் இவர்களை எதிர்த்து நின்ற மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தில் லட்சக்கணக்கான போர் வீரர்களை கொண்ட படை இருந்தது. ஆனால் இந்த அர்பல்லா போரில் மாவீரன் அலெக்சாண்டரும் அவருடைய சிறிய படை வீரர்களும் தான் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை ஜெயித்தார்கள் என்பதை சரித்திரம் கூறுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதன் அடிப்படையில் சிவிங்கி என்பது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தின கிரேக்க சாம்ராஜ்யத்தை தான் குறிக்கிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, சிவிங்கியின் 4 சட்டைகள் எதை குறிக்கிறது? தானியேலுக்கு காட்சியளிக்கப்பட்ட 4 மிருகங்களில் சிறகுகளுடன் இருக்கும் மிருகங்கள் 2. அதில் ஒன்று சிங்கம். சிங்கத்திற்கு கழுகின் சட்டைகள் இருந்ததாக வேதாகமம் கூறுகிறது. இரண்டாவது சிவிங்கி. 4 பறவையின் சிறகுகள் பட்சியின் சட்டைகள் இருந்ததாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பொதுவாக சிறகுகள் என்பது வேகத்தை குறிக்கிறது என்று தீர்க்க தரிசனத்தில் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதில் சிவிங்கிக்கு 1 சட்டை அல்ல 4 சட்டைகள் இருந்தது. 4 சிறகுகள் இருந்தது என்பது எதை குறிக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். ஒரு வசனம் ஒன்று நான் வாசிக்கிறேன். இதோ, நான் கல்தேயர் என்னும் கொடிதும் வேகவுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். அவர்களுடைய குதிரைகள் சிவிங்கிகளிலும் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமாய் இருக்கும். அவர்களுடைய குதிரை வீரர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள். இறைக்கு தீவிரிக்கிற கழுகுகளைப் போல பறந்து வருவார்கள் என்று ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 6-8 வாக்கியங்களை வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம். இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ராஜ்யத்தின் ராஜா
எதிர்நாட்டை கைப்பிடிப்பதற்காக, சிறைப்பிடிப்பதற்காக கழுகுகளைப் போல சீக்கிரமாய், வேகமாய் தீவிரித்து பறந்து வருகிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதன் அடிப்படையில் சிவிங்கி என்பது கிரேக்க ராஜ்யத்தை குறிக்கிறது. அதற்கு 4 சிறகுகள் என்பது அந்த கிரேக்க ராஜ்யம் இந்த உலகத்தின் நாடுகளை எவ்வளவு வேகமாக கைப்பற்றியது என்பதை குறிப்பதற்காக நமக்கு 4 சிறகுகள், 4 செட்டைகள் வேதாகமத்தில் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. கிரேக்க சாம்ராஜ்யம் எவ்வளவு அதிவேகமாக உலகத்தின் நாடுகளை கைப்பற்றியது என்பதை பற்றின சரித்திரத்தை நான் கூறுகிறேன். மாவீரன் அலெக்சாண்டர் துரதிர்ஷ்டவசமாக தன்னுடைய 32ஆம் வயதில் மரணமடைந்தார் என்று சரித்திர பதிவு கூறுகிறது. அப்படியென்றால் தன்னுடைய இளம் வயதிலே தொடங்கி அவர் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை ஜெயித்தது மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் தன்னுடைய 32 வயதிற்குள்ளாகவே கைப்பற்றி மிகவும் குறுகிய காலத்தில் உலகம் முழுவதும் கழுகுகளைப் போல பறந்து சென்று கைப்பற்றினான் என்பதை இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் மூலமாகவும் சரித்திர பதிவு மூலமாகவும் தெரிந்து கொள்ள முடிகிறது. சிவிங்கி என்பது கிரேக்க சாம்ராஜ்யத்தையும், சிவிங்கிக்கு இருக்கும் சிறகுகள் என்பது அந்த கிரேக்க சாம்ராஜ்யமும் அதன் தலைவனான மாவீரன் அலெக்சாண்டரும் இந்த உலகத்தை மிகவும் குறுகிய காலத்திலே ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் கைப்பற்றினார்கள் என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. 3வது, சிவிங்கியின் 4 தலைகள் எதை குறிக்கிறது? தீர்க்க தரிசனத்தின்படி தலை என்பது ஒரு ராஜாவை குறிக்கிறது. எப்படி சொல்கிறேன் என்றால், நேபுகாத் நேச்சார் தூங்கிக் கொண்டிருக்கும் போது மனித உருவிலான ஒரு பெரிய சிலையை அவர் கண்டார். அந்த சிலையின் தலை தங்கத்தினால் செய்யப்பட்டிருந்தது. பின்பு வந்த தானியேல் பொன்னினால் செய்யப்பட்ட அந்த தலையை பார்த்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடம் சொன்னான், பொன்னான அந்த தலை நீரே என்று சொன்னான். பொன்னான தலை என்பது ஒரு ராஜாவை குறிக்கிறது. அந்த தலை பாபிலோன் ராஜாவாகிய உம்மைத்தான் குறிக்கிறது என்று நேபுகாத் நேச்சார் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இதன் அடிப்படையில் தீர்க்க தரிசனத்தில் தலை என்பது ஒரு ராஜாவை குறிக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் எளிமையாகவே புரிந்து கொள்ளலாம். அப்படியென்றால் சிவிங்கிக்கு எத்தனை தலை இருந்தது? 4 தலைகள் இருந்ததல்லவா? அதன் அர்த்தம் என்னவென்று சிந்திக்கிறீர்களா? அதன் அர்த்தம் என்னவென்றால், மாவீரன் அலெக்சாண்டர் இறந்த பிறகு அவர் கைப்பற்றின ராஜ்யங்களை அவரின் 4 தளபதிகள் ராஜாக்களாய் பிரித்து ஆட்சி செய்தார்கள். அவர்கள் யார் என்று நான் கூறுகிறேன். சிவிங்கியின் 4 தலைகளும் கிரேக்க ராஜ்யத்தின் 4 தளபதிகளை, 4 அரசர்களை குறிக்கிறது. தாலமி என்பவர் எகிப்து மற்றும் பாலஸ்தீன தேசங்களை ஆட்சி புரிந்தார். 2 கசாண்டர் என்பவர் மாசிடோனா பகுதியை ஆட்சி செய்தார். 3 லிசிமேக்கஸ் என்பவர் ஆசியா மைனரை ஆட்சி செய்தார். 4 செலுக்கஸ் என்பவர் சிரியா மற்றும் மெசபட்டோமியா இடங்களை ஆட்சி செய்தார். இவ்வாறாக மாவீரன் அலெக்சாண்டர் மரணத்திற்கு பிறகு அவரின் 4 தளபதிகள் ராஜாக்களை போன்று ஆட்சி செய்தார்கள் என்பதை சரித்திரத்தின் ரீதியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இதைத்தான் வேதாகம தீர்க்க தரிசனத்தில் சிவிங்கிக்கு 4 தலைகள் இருந்தது என்றால், சிவிங்கி என்பது கிரேக்க ராஜ்யத்தை குறிக்கிறது. இந்த கிரேக்க ராஜ்யத்திற்கு 4 ராஜாக்கள் இருந்து ஆட்சி செய்தார்கள் என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. கிரேக்க சாம்ராஜ்யம் ஆட்சி செய்த காலத்தை நான் கூறுகிறேன். கிரேக்க சாம்ராஜ்யம் கிமு 331 கிமு 168 வரை கிட்டத்தட்ட 163 வருடங்களுக்கு மேலாக உலகத்தை ஆட்சி செய்தது என்பதை சரித்திரத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். பிற்பாடு ரோம சாம்ராஜ்யத்தின் சூழ்ச்சிக்கு கீழாக அது அடிபணிந்தது என்பதை சரித்திரத்தில் நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். இதிலிருந்து சிவிங்கி என்பது கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. அதாவது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்திற்கு பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம்தான் வரும் என்று வேதாகமம் முன்னுரைத்தபடியே மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் மிக வலிமையான சாம்ராஜ்யமாக இருந்தாலும் மிகவும் சொற்பமான படைவீரர்களை கொண்ட கிரேக்க சாம்ராஜ்யம் வீழ்த்தினது என்பதை வேதாகமம் முன்னுரைத்தபடியே நிறைவேறினது என்பதற்கு சான்றாக அமைந்தது. அது மட்டுமல்ல, சிவிங்கிக்கு சிறகுகள் இருக்கிறது என்பது எவ்வளவு சீக்கிரமாக இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் உலகம் முழுவதையும் கைப்பற்றினது என்பதற்கு அடையாளமாக வேதாகமம் முன்னதாகவே தீர்க்க தரிசனமாக உரைத்திருப்பது மறுக்க முடியாத மற்றொரு உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
அது மட்டுமல்லாமல் இந்த சிவிங்கிக்கு 4 தலைகள் உள்ளது என்று சொன்னபடி இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு மாவீரன் அலெக்சாண்டர் மரித்த பிறகு 4 ராஜாக்கள் 4 தளபதிகள் தான் சேர்ந்து அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்தார்கள் என்று வேதாகமம் முன்னுரைத்த தீர்க்க தரிசனம் சரித்திரத்தில் நிறைவேறியது என்பது மற்றும் ஒரு மறுக்க முடியாத அசைக்க முடியாத தீர்க்க தரிசன நிறைவேறுதலாய் இருக்கிறது என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். வேதாகமம் கர்த்தருடைய வார்த்தை, அது நிச்சயமாய் நிறைவேறும். வேதாகமம் நம்பத்தகுந்த புத்தகம் என்பதை வாசிக்கக்கூடிய நமக்கு ஒரு உறுதிதம் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. தேவன் தாமே இந்த சத்தியங்களை கேட்ட உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.